கிறிஸ்டோஃபர் நோலன் அவர்களுடைய ஒடிசி படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு. அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தது என்னென்னா, எப்படி நீங்கள் நோலனை வந்து ஃபாலில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாம் நோலன் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்டர்ஸ்டெல்லர், இன்செப்ஷன் நிறையா பேசியிருக்கோம். வழக்கமாக என்ன சொல்வீங்க, நோலனை வந்து மில்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவர் கண்டென்ட்டாகவே போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மை என்னென்னா, நம்மளோட வீடியோ எவ்வளோ போட்டிருக்கோம், அதில் எவ்வளோ வந்து நோலன் மூவிஸ் போட்டிருக்கோன்னு பர்சன்டேஜ் பார்த்தாலே லெஸ் தென் 10, சொல்லப்போனால் லெஸ் தென் 5 தான் வரும். ஸோ ஆனால் அது இம்பேக்ட் நிறையா கொடுத்ததால மேபி நோலன் பற்றி நம்ம நிறையா பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோன்றும். இன்னொரு பக்கம் நோலன் கண்ணி, நீங்கள் நோலன் படமே அவரையே தான் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பற்றி சொல்லும்போது கூட நோலன் படத்தோடைய எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ் வச்சு சொல்கிறீங்க. நீங்கள் இந்திய மூவிஸ்லாம் மதிக்க மாட்டீங்க, அவரை தான் உயர்த்தி பேசுகிறீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் போன வீடியோ ஒடிசியோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ப்ராமிசிங்காக இல்லை, மேபி நோலனுடைய ஃபால் டைமோ ஏதோ கொஞ்சம் இந்த இன்ட்ரெஸ்டருக்கு அப்புறம் இறங்கிட்டே இருக்காரோ அப்படின்னு சொன்னதுக்கு கமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் எப்படி ஓப்பன்ஹைமரில் ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, அவரு போய் ஃபாலில் இருக்காரா, அவரோட இது தெரியுமா அது தெரியுமானா நிறைய போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோலனுடைய ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன், எதுக்காக நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய ப்ளஸ்ஸும் கடைசி சில படங்களில் எனக்கு அது ஃபாலாக ஏன் தோன்றியது அப்படிங்கிறதையும் காரணத்தோடு கிளியராக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். உலகத்தில் நிறைய திரைப்படங்கள் வெளிவருது. ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கட்டும், ஒரு ரொமான்ஸ், ஒரு காமெடி, இல்லை வந்து ஒரு வார் ஃபிலிம், ஒரு வயலன்ஸ்னு நிறைய ஜான்ரா இருந்தாலும் கிறிஸ்டோஃபர் நோலன் அவருடைய திரைப்படங்கள் வந்து ஒரு தனி ஜான்ராவாக ரொம்ப யூனிக்கான ஒரு திரைப்படமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் எடுத்துக்கிற தீம் அப்படிங்கிறது ரொம்ப அன்திங்கபிளான ஒன்றா இருக்குது. ரெண்டாவது, லார்ஜர் தென் லைஃப் கதைகளை எடுத்துக்கிறார் அவர். மெமெண்டோ படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நினைவுகளை தொலைத்த ஒருவன், மெமரி இல்லைனா அவன் என்ன ஆவான் அப்படின்னு எடுத்துக்கிறதா இருக்கட்டும். இல்லை இன்செப்ஷனில் ஒரு கனவுக்குள்ளே ஒரு கனவுக்குள்ளே இன்னொரு கனவு அப்படின்னு நம்மளால் ஒரு ட்ராவல் பண்ண முடிஞ்சால் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும். இன்டர்ஸ்டெல்லருக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே ஒருத்தன் விழுந்து திரும்ப வரான்னா, பிளாக் ஹோலுக்குள்ளே வந்து டைமை ஒருத்தனால் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா, XYZன்னு காலத்தை வந்து அவனால் பார்க்க முடியுதுன்னா, இப்படி நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத ஒரு கான்செப்டை எடுக்கிறது தான் நோலன் அவருடைய படம் வந்து ரொம்ப தனித்து இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏதோ ஒரு ஐடியாக்காக, கான்செப்டுக்காகன்னு மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு வைக்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் உள்ளே இருக்கும். நோலன் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவாக சொல்கிறது என்னென்னா, நோலன் படம் பார்க்க போறியா, புக்கெல்லாம் எடுத்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 புக்கை படித்தாதான்ப்பா புரியும் ஒரு படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம சேனல்லே வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சேனல், மிஸ்டர் ஜிகே சேனல், அதில் நம்ம நிறைய படங்களை பேசியிருக்கோம். அது வந்து நோலன் படங்கள் தான். இதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய படங்களில் சொல்லக்கூடிய ஒரு எஜுகேஷனல் வேல்யூ இருக்கும் படத்தில். ஒரு குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணும். இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் பார்த்தீங்கன்னா, தன் மகள் வந்து ஏதோ ஒரு அனாமலை, ஒரு கோஸ்ட்டுன்னு பார்த்து பயப்படுறா அப்படின்னும்போது, அது என்னென்னு அனலைஸ் பண்ணு, அதை ட்ராக் பண்ணு, எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, இதெல்லாம் எழுது. அப்புறமா அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்றது தெரிஞ்சிடும்னு ரேஷனலாக ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு குழந்தைக்கு சொல்லித்தரதாக இருக்கட்டும். ஸ்கூல் எப்படி பார்க்குது, ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஒரு ஸ்கூல்ஸ்லாம் என்னவா மாறிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஒரு மூன் லேண்டிங்கே வந்து ஒரு ஆஸ்ட்ரானமர்கிட்ட வந்து ஒரு டீச்சர்ஸ் பேசுகிற ஒரு காட்சியில், அப்போ எஜுகேஷன் சிஸ்டம் என்னவா மாறிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல வர்ற விஷயமா இருக்கட்டும். இன்செப்ஷன் மாதிரியான மூவியில் வந்து ட்ரீம்குள்ளே ட்ரீம் இதெல்லாம் போகும்போது சும்மா ஒரு ஃபேண்டஸியாக இல்லாமல் அதுக்குள்ளேயுமே வந்து ட்ரீம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட லேயர்ஸ் என்ன, அது அந்த ட்ரீமை நீங்கள் டீப்பாக போகணும், தூங்கணும்னா அதுக்கான கெமிக்கல்ஸ் என்ன, செடிட்டிவ் என்ன, இதெல்லாம் வந்து உள்ள டீப்பாக பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் வேல்யூ வந்து அவர் கேரி பண்ணுவார் எல்லா படத்துலையுமே. ஸோ அது பார்க்கும்போதே நமக்கு வந்து ஏதோ ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி தோணும். இது மட்டும் இல்லாமல் இதை எப்படி அவர் மேக் பண்ணுறாருன்னு இருக்குல்ல, ஒரு படத்துக்குள்ளே அவர் எந்த அளவு இறங்குறாரு. ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஐமேக்ஸ்க்குள்ளே அவர் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு போகிறாருன்னா, விஎஃப்எக்ஸ் சும்மா ஏனதானலாம் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவே வச்சுக்கிட்டு அவர் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஃபார்முலாஸ்லாம் வச்சு ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணுறது. விஎஃப்எக்ஸ் டீமுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவர் கொடுக்குற இன்புட் அது அந்த அளவுக்கு கொண்டு வருவார். மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஹான்ஸ் சிம்மர் நிறைய படத்தில் நிறைய பேர் வாங்கியிருந்தாலும் நோலன் படம்னு வரும்போது அவருடைய சவுண்ட்ஸே தனி. இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரு டைமுங்கிற விஷயத்தை மியூசிக்கில் அவர் கொண்டு வந்த விதம் இருக்குல்ல, அது நோலனுடைய இன்புட் எப்படி போனார், எப்படி அந்த அவுட்புட்டை வாங்கினார் அப்படின்னு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி இவ்வளோ கான்ஷியஸாக இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டையும் தன்னகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வேலையை வாங்குறாரு. அப்போ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபிலிம் டைரக்டராக மட்டும் அவரை பார்க்காம யாராக இருந்தாலும் எந்த துறையிலையுமே வந்து அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து இறங்கினா அவனோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து நோலனுடைய திரைப்படங்களே வந்து உதாரணம் அப்படின்னு சொல்லலாம்.
இப்படியே ஒரு எஃபோர்ட் போட்டு இப்படியே ஒரு 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 ப்ராடக்ட்டை கொண்டாடுறதால தான் அந்த படத்தை நம்ம ஜஸ்ட்டு பார்த்தோம், படம் பார்த்தாச்சுப்பா அப்படின்னு போக முடியாது. திரும்ப திரும்ப ரீவாட்ச் பண்ண வைக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னா, அவரோட யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் நிறையா. படத்தில் வந்து அந்த காலம் டைமுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதில் இன்டர்கட்ஸ் மெத்தட் அவர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவார். லேயர்ஸ் நிறையா இருக்கும். எப்படி இந்த மாதிரி விஷயங்களை முன்ன பின்ன போட்டு இதெல்லாம் நம்ம படம் பார்க்கும்பொழுது முதல் தடவை பார்க்கும்போது ஓகேவாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அது புது புது லேயரையும் புது புது ஐடியாஸையும் இப்படி அதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேட்டிவ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஐமேக்ஸில் ஒவ்வொரு முறை இன்ட்ரெஸ்டில் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு டைமும் டிக்கெட் ஃபில் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது புதுசாக ஒரு விஷயத்தை, புதுசாக ஒரு ஆங்கிளில், புதுசாக ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டைரக்டராக இருக்கிறதால தான் இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டார். அதனால தான் நம்ம அவரை பற்றி பேசும்போது அவர் வந்து என்ன நீங்கள் ஓவராக போடுறீங்கன்ற அளவுக்கு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட டேரக்டரோட படங்கள் வந்து கொஞ்சம் நினச்சபடி இல்லையே, எதிர்பார்த்த அளவு இல்லையேன்னும் போது தான் என்னது அவர் ஃபாலோ ஆகிறாரா, நோலன் வந்து ஃபாலோ ஆக முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ணி வச்சதால தான் இன்றைக்கி வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய திரைப்படங்களில் இருக்கக்கூடிய கதைகள் எப்படி இருக்கும்? ஒரு நாவலோ இல்லை வந்து ஒரு திரைப்படமோ அதோடைய கதை அப்படிங்கிறது தான் பேஸ்மெண்ட். நீங்கள் எவ்வளோ படம் கிராண்டேராக இருந்தாலும் சரி, ரொம்ப டெக்னிக்கலாக கிராஃப்டாக பயங்கரமாக எல்லாம் இருந்தாலும் சரி, கதைங்கிறது சரியில்லை அப்படின்னா பேஸ்மெண்ட் சரியில்லாமல் மேலே எவ்வளோ பெரிய கட்டடம் கட்டினாலும் சாஞ்சிரும். அப்படிங்கிற மாதிரி நோலனுடைய திரைப்படங்கள் எல்லாமே அந்த கதை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, அதுக்கு அந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்படிப்பட்டவர்கள் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்க வந்து சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டவர்களாக. ஒரு எக்ஸாம்பிள், மெமெண்டோவில் மெமரியை தொலைச்ச ஒருத்தனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும். இன்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா மனைவி எழுந்து குழந்தைகளை போய் சேர்றதுக்காக ஒரு கம்பெனி வந்து அவங்க தலைக்கு விளைய வச்சு அப்படின்னு தேடும்போது அவங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கட்டும். இன்டர்ஸ்டெல்லரில் வந்து உலகே அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. குழந்தையை விட்டுட்டு பூமி விட்டு போகிற ஒருவன் திரும்ப பூமிக்கு வருவானா, பிளாக் ஹோலில் போய் விடுறான், அவனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எட்ஜ் ஆஃப் த லைஃப். அது ஈவன் பேட்மேன் மாதிரியான சூப்பர்மேனாக இருந்தால் கூட அவனை கூட தரையில் போட்டு சாக்கடையில் விழுந்து ஏற வச்சு ஒரு கிரவுண்டடான அவனுக்கும் ஒரு பெரிய சேலஞ்சஸை கொடுக்குற அளவுக்கு இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது வாழறதுக்கே வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கதை மாந்தர்களை வந்து முன்னிறுத்துறதாலேயே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இவருடைய கதைக்குள்ளேயே வந்து கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், காலம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பைண்டடாக இருக்கும் ஒரு கதைக்குள்ளே. அதெல்லாம் முக்கியமான ரோலாக வந்து ஒரு காலம் கூட ஒரு ரோல் மாதிரி ப்ளே ஆகும்னா பார்த்துக்குவாங்க. முக்கியமாக எமோஷனல் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு கதைக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அது எவ்வளோ கிராண்டேரான திரைப்படங்களாக இருந்தாலும் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிரவுண்டடாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கட்டும். என்ன மாதிரியான வேல்யூஸ் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு வாக்கை கொடுத்துட்டு காப்பாற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். இன்செப்ஷனில் லிம்போக்குள்ளே சைட்டோ மாட்டிக்கிட்டான் அப்படின்னும் போது, நான் லிம்போவில் வந்து உன்னை காப்பாற்றுவேன், காபை வந்து அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வர்றது. இன்ட்ரெஸ்டரில் மகளுக்கு அவர் கொடுக்குற வாக்கு இருக்குல்ல, நான் திரும்ப கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அந்த கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுறதாக இருக்கட்டும். இப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, ஒருத்தவங்களோட நம்பிக்கையை பெறுறது, இந்த மாதிரியான எமோஷனல் வேல்யூஸ் வந்து அவருடைய கதைகள் தாங்கி நிற்கும். அதே போல் கதைகளில் மெமரி, நினைவுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டில் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நினைவுகளிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு மீளா நினைவுகள் இருக்கக்கூடிய ஒரு கதை மாந்தர்கள் அவருடைய திரைப்படங்களில் இருக்கும். மெமெண்டோ எடுத்துக்கிட்டோம்னா நினைவுகளை தொலைத்த ஒருவன் என்ன பாடுபடுறான் அப்படிங்கிறதும், இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுடைய குழந்தைகள் தொடர்ந்து மெமரியாக வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள போய் சேர முடியாதா அப்படின்னு அவனுடைய எண்ணம், ஏக்கம் இதெல்லாம் இருக்கும். சொல்லப்போனால் அவனுடைய மனைவி கூட அவனுடைய ப்ரொஜெக்ஷன் தான், அவனுடைய மெமரியாக தான் அவனுடைய கனவுகளில் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, ஆனால் அப்போ வந்து அது புரிஞ்சுக்கல, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கும். அதாவது பெற்றோர்கள் எப்பொழுதுமே வந்து தன் குழந்தைகளுக்கு ஒரு கோஸ்ட்டாக, அந்த படத்துடைய கதைப்படி கோஸ்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, தன் பிள்ளைகளுடைய முழு வாழ்க்கையிலையும் பெற்றோர்களால் இருக்க முடியாது. அப்போ நினைவுகளாக தான் தன் குழந்தைகளோட பெற்றோர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அந்த நினைவுகள், இந்த மெமரி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து எல்லா திரைப்படங்கள்லையுமே ஒரு முக்கியமான ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். கதை அப்படிங்கிறது ஒரு பிளாட்டை செட் பண்ணுறதுக்கு, கேரக்டர்ஸோடைய ஆர்ட்டை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு, ஒரு கோர் எமோஷனலை வந்து செட் பண்ணுறதுக்கு, ஃபிலாசபி வந்து டெரைவ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு பேஸ். ஆனால் இது வந்து ஒரு எழுத்துக்கு ஓகே. ஒரு சினிமா அப்படின்னும்போது ஒரு காட்சி வடிவத்துக்கு ஒரு திரைக்கதையாக பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு விஷுவல் நரேஷன் தேவை இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய சினிமாட்டிக் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸை வந்து பயன்படுத்தணும். அப்படி
எப்படி நோலன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கிராஃப்ட்டுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு அவர் வந்து தன் வசப்படுத்திப்பாரோ அந்த மாதிரி இது நிறைய சினிமாட்டிக் டூல்ஸை வந்து பயன்படுத்தி அவரோட வேர்ல்டை வந்து அவர் பில்ட் பண்ணுறார். இந்த கிராஃப்டை அவருக்கானதாக மாற்றிக்கொள்கிறார். அப்படி நிறைய விஷயம் இருக்குது இந்த சினிமாட்டிக் டெக்னிக்ஸில். அதில் என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒரு படத்தோடைய முதல் காட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு வடிவமைக்கிறது இருக்குல்ல, அது நோலன் படத்தில் பிரத்யேகமாக இருக்கிறத பார்க்க முடியும். முதல் ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறது தான் அந்த வேர்ல்டுக்குள்ளே, அந்த மூவியோட வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஆடியன்ஸ் உள்ளே போகக்கூடிய ஒரு டைம். அதில் கரெக்டாக அவன் உள்ளே போயிட்டானா அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவான். போகலை, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறான் அப்படின்னா அந்த படம் ஒட்டுறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு. ஸோ அப்பேற்பட்ட அந்த முதல் 10 நிமிஷத்தை எப்படி உண்டாக்குறார். பேட்மேன் த டார்க் நைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆன்டகனிஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறது இருக்குல்ல. வழக்கமாக ப்ரோட்டகனிஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு ஆன்டகனிஸ்ட்டை வந்து அதுவும் ஒரு பேக் சைட்லேருந்து காட்டுறது, ஈஸியாக ஒரு பேடாஸ் அப்படின்னு காட்டுற மாதிரி எடுத்தோடனே ஓப்பனிங்கில் வந்து ஒரு பில்டிங்கை ப்ரோக் பண்ணி அவங்க வந்து ரோப் போடுறது, இன்டர்கட்டில் இந்த பக்கம் வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அங்கே வந்து ராபரி வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த விஷுவலே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா முதல் வந்து ஒரு 5 நிமிஷம் பரபரன்னு அப்படியே டெம்போ வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் மியூசிக்கும் நமக்கு வந்து ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எடிட்டிங் அப்படின்னு சொல்லி இதில் மாஸ்க் போட்டிருப்பாங்க. யார் வந்து உண்மையான ஜோக்கர், அவங்க ஜோக்கருக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன வஞ்சம் இருக்கும். ஒருத்தர் மாறி கொல்லுப்பாங்க. யாரை கொல்றாங்க, எது ஒரிஜினல் ஜோக்கர் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஒரு கோத்தம் சிட்டி வந்து என்ன மாதிரியான ட்ரபிளில் மாட்டிகிட்டு இருக்கு, என்ன மாதிரியான வில்லன் உள்ளே வரான், அந்த வில்லன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நமக்கு அந்த முதல் 5 நிமிஷத்துக்குள்ளே காமிச்சிருவார். அவ்வளோ கிரிப்பிங்கான ஒரு காட்சி அது. அவரோட படங்களில் கிளைமேக்ஸ் சீனை வந்து முதல் காட்சியில் வைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி படத்துடைய கடைசி சீனை தூக்கிட்டு வந்து முதல் சீனில் வைக்கிறது மூலமாக வந்து ஒரு லூப்பை வந்து கிரியேட் பண்ணுறார். இட் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு முடிவெளிக்குள்ளே மாற்றுற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம நோலன் சர்க்கிள்னே சொல்லலாம். அவர் எல்லா படங்கள்லையுமே இதை பார்க்க முடியும். மெமெண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைமேக்ஸ் தான் முதல் காட்சியாகவே இருக்கும். இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைமேக்ஸில் சைட்டோவை போய் லிம்போவில் காப்பாற்றுற சீன் தான் முதல் காட்சியாகவே இருக்கும். அந்த லிம்போக்குள்ளே வந்து அவர் கனவுல இருக்காரா நினைவில் இருக்காரான்னு காட்டுறதுக்கான டேட்டம் இருக்கும். கன் கிக் கொடுக்கறதுக்கான அந்த கன் இருக்கும். அவங்க வந்து நான் ஒரு ஆஃப் ட்ரீமில் வந்து ஒருத்தனை பார்த்தேன் அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய காட்சி டக்குன்னு ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு டைம் காலகட்டத்துக்கு ட்ரீம்குள்ளே போயிடும். இது எப்போ நிகழ்துனே நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் சீனாக இருக்கும். இன்டர்ஸ்டெல்லர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிராவிட்டி அனாமலியை தான் அந்த ஷெல்ஃபில் அந்த துகள் கொட்டுறதை வந்து நம்ம பார்க்க முடியும். முதல் காட்சியில் டயலாகே அந்த ஒரு கோஸ்ட்டை பற்றி மர்ஃப் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க அப்பாவுடைய கனவு. அந்த கனவுலேயே பார்த்தீங்கன்னா கூப்பர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஏற்பட்ட ஒரு இன்டர்ஃபரன்சஸை, அதில் ஏற்பட்ட ஒரு அனாமலியை பற்றி தான் கனவு வரும். ஸோ இது எல்லாமே வந்து படத்துடைய கிளைமேக்ஸ் கூட டீப்பாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஓப்பனிங் சீன் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் ஓப்பனிங் சீன், ஒட்டுமொத்த படத்துடைய கோர் இதெல்லாம் படத்துக்குள்ளே இருக்க போகுதுங்கிறத நமக்கு ஹிண்டாக க்ளூவாக ஆரம்பத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கை வந்து நோலன் எல்லா படங்கள்லையும் பயன்படுத்திட்டு வர்றார். ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்ஸ் நிறையா சொன்னோம் இல்லையா, அதில் முக்கியமானது இந்த காலம் அப்படிங்கிறது. நோலனை போல் வேறொருவர் வந்து இந்த மாதிரி காலத்தை பன்முகமாக அவரோட படங்களில் பயன்படுத்தினவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் காலத்தை பற்றி ஒரு புரிதலே நோலன் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. திரைப்படங்கள் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் படம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 20 வருஷத்துலேருந்து 200 வருஷத்து வரைக்கும் சொல்ல முடியும் ஒரு 2 மணி நேரம் கதையில். அப்போ ஆல்ரெடி ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு டைமோட கம்ப்ரஸ்டு வெர்ஷனாக தான் இருக்குது. அதை நான் இன்னொரு எக்ஸ்டெண்டுக்கு புஷ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி தான் இந்த காலத்தை வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்குள்ளே வந்து பல்வேறு வகையில் அதை பயன்படுத்தி பார்க்குறாரு. நீங்கள் வந்து மெமெண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் அவன் மறந்து போயிடுவான். அந்த 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் தான் அவனோட மெமரின்னும் போது அதை அவன் எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறான், அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, அவன் வந்து டேட்டுவாக குத்திக்கிறான், டெக்ஸ்ட்டாக எழுதுகிறான், ஃபோட்டோகிராஃபியை எடுத்து வச்சுக்கிறான், அவ்வளோதான் அவனோட நேரம். ஸோ அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அவனை வந்து என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு காட்டுறது ஒரு பக்கம். இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரீம் அப்படின்னு ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு டைம் உண்டு. 10 மணி நேரம் அப்படின்னா கனவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு வாரம், அதுக்குள்ளே போகிற கனவுல வந்து 6 மாதம், அதுக்குள்ளன்றது ஒரு 10 வருஷம், லிம்போலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 வருஷம் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு எலாஸ்டிக் மாதிரி இந்த டைம் அவர் ப்ளே பண்ணுற விஷயம், இதெல்லாம் பேரலாக காட்டக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு டைமை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார். இதுவே இன்டர்ஸ்டெல்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைமை வந்து ஒரு டெஸ்ராக்ட்குள்ளே போட்டு XYZன்னு
ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே உங்களால் ஒரே டைமில் பார்க்க முடியும், மல்டிபிள் ஆங்கிளில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு விஷுவல் கொடுத்ததாக இருக்கட்டும். டைம் டைலேஷன் கான்செப்ட் மூலமாக வந்து அப்பா ஒரே மாதிரி எங்கே இருப்பார், பொண்ணோட வயசு மாறுதுன்னு இந்த டைம் டைலேஷன் எஃபெக்ட்ஸை காட்டுறதா இருக்கட்டும். இதுலேயுமே டைமை வந்து வேற ஒரு ஆங்கிளில் அப்ரோச் பண்ணியிருப்பார். டெனட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ட்ரோப்பியை கையில் எடுப்பார். என்ட்ரோப்பி அப்படிங்கிறது ஏன் டைம் எப்பவுமே ஒரு ஃபார்வர்டில் இருக்குது, ரிவர்ஸில் ஏன் போக மாட்டேங்குதுங்கிறதுக்கான விடை தான் அந்த என்ட்ரோப்பி சயின்ஸில். அதையே வந்து ஒருவேளை என்ட்ரோப்பி நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சால் காலத்தில் நம்ம ரிவர்ஸில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுவே ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இதில் அவர் என்ன ஆட் பண்ணுறாருன்னா, ஒரு பக்கம் டைம் ஃபார்வர்டில் போவோம், இன்னொரு பக்கம் டைம் பேக்வர்ட்ஸில் போவோம். இதெல்லாம் ஒரு டெனட்டில் பண்ணியிருப்பார். இப்படி டைம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்குது. இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அதுக்கு தான் அடுத்த 2 டெக்னிக், அதாவது இன்டர்கட்ஸ் அண்ட் நான் லீனியர் எடிட்டிங் டெக்னிக் மூலமாக இந்த காலத்தை அவர் எப்படி அணுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இன்டர்கட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சம்பவங்கள் நடக்கும் இல்லையா, அதை வந்து நமக்கு அப்படியே கலைச்சி போட்டு காட்டுறது. அப்போ நமக்கு பார்க்க பரபரப்பாக இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குதுன்னு நமக்கு ஒரு பரபரப்பாக கொடுக்கும். இதையே நோலன் இன்னும் எப்படி காம்ப்ளெக்ஸிவாக ஆக்குறாரு அப்படின்னா, வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சம்பவங்களை வந்து நமக்கு இன்டர்கட்டில் அப்படி காட்டுவார். அப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸிவாக பரபரப்பை வந்து இன்னும் அதிகமாகும். அதுக்காக சம்மந்தமே இல்லாமல் காட்ட மாட்டார். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், தொடர்பு இருக்கும். உதாரணத்துக்கு ஃபாலோவிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 குரோனாலஜிக்கல் ஆர்டர், 3 டைம் லைனில் 15 கிராஸ் கட்ஸ் இருக்கும். இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரீமோடைய ஒவ்வொரு லேயரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த சாங் ப்ளே பண்ணப்படும். அது எல்லா லேயர்லையுமே இருக்கிறது மூலமாக அதை கனெக்ட் பண்ணுவார். அதே போல் இன்டர்ஸ்டெல்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு பக்கம் ஸ்பேஸில் அவங்க வந்து பிளாக் ஹோல்குள்ளே குதிக்கிறது, அங்கே சேஸ் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பேரலாக அவங்களோட பொண்ணு மர்ஃப் வந்து அந்த கிராவிட்டி கோடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் இருப்பாங்க. கார்ன்ஃபீல்டை வந்து எரிப்பாங்க. இதெல்லாம் இன்டர்கட்ஸில் நமக்கு பரபரன்னு காட்டப்படும். டைம் லைனாகவே பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லரில் அவங்களோட டைம் வேறு, இவங்களோட டைம் வேறு. ஸோ இப்படி இந்த டெக்னிக்ஸை வந்து அவர் எஃபிஷியண்ட்டாக பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த இன்டர்கட்ஸில் நான் லீனியரில் காம்ப்ளெக்ஸிவாக இருக்கும்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கான க்ளூஸுமே படத்தில் இருக்கும். நம்மளை வந்து சில விஷயங்கள் மூலமாக கனெக்ட் பண்ணுவார். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஃபாலோவிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 3 குரோனாலஜிக்கல் ஆர்டர் 3 டைம் லைன்லையுமே இந்த 15 கட்ஸ் வருது இல்லையா, அதில் ஒவ்வொன்றுலையுமே நமக்கான க்ளூ இருக்கும். அவனுடைய தாடி, அவனோட அப்பியரன்ஸு, அவனுடைய ஃபிசிக்கல்லே பார்க்கும்போதே ஒவ்வொருக்கான வித்தியாசம் நமக்கு தெரியும். இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு லேயர் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு லேயர்லையுமே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த சாங் இருக்கும். அந்த சாங் ஒவ்வொரு லேயர்லையும் எப்படி பாடப்படுது அப்படிங்கிறது அது மூலமாக கனெக்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் காபு வந்து கனவுல இருக்காரா நிஜத்தில் இருக்காரா டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டாட்டம் இருக்கும், மோதிரம் அவர் போட்டிருக்காரான்னு ஒரு க்ளூ இருக்கும். இந்த மாதிரியான க்ளூஸ் வந்து படம் முழுக்கவே நிறைஞ்சிருக்கும். இன்டர்ஸ்டெல்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான அந்த கனெக்ஷனை வந்து வாட்ச் மூலமாக, அந்த வாட்ச் மூலமாக தான் அவர் வந்து அந்த டேட்டாவை அனுப்புவார். அந்த சிங்க் மூலமாகவும் கனெக்ட் பண்ணுவார். ஸோ இப்படி மல்டிபிள் டைம் லைன்ஸை இன்டர்கட் மூலமாக காட்டுறதால நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, நிறைய மெட்டாஃபர்ஸ் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி பொருட்கள் மூலமாக அங்கங்கே கனெக்ஷனை க்ரியேட் பண்ண முடியுது. இப்படி அவர் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த டெக்னிக்ஸ் மூலமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கொண்டாடும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு மேஸை வந்து உண்டாக்கிடும். இப்போ இந்த மேஸை அவர் எப்படி அணுகிறார், ஒரு கதைக்குள்ளே மேஸை எப்படி அவர் ட்ரா பண்ணுறார் அப்படின்னா, அவர் விஷுவலாகவே ஒரு படத்தை வந்து நோலன் வந்து ஒரு ஜாமெட்ரிக்காக வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டயக்ராமாக தான் அணுகிறார். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமாகவே வரைஞ்சி கட்டுவார். நோலன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோவாக போடுவார். ஒரு ஹேர் பென் மாதிரி இப்படி கீழே போட்டு அந்த ஆரோ ரிவர்ஸில் வரும். அதை இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 2ஆக கட் போடுவார். மேலே போகிறதெல்லாம் வந்து ஃபார்வர்டு, கீழே வரதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் அப்படின்னு பிரிப்பார். ஸோ அவர் எப்படி அணுகிறார் ஒரு ஸ்க்ரீன் பிளேவேன்னு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனாக அதை அணுகிறார். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளான அந்த மேஸ் அப்படிங்கிற தன்மை வந்து நமக்கு கிடைக்குது. அவருடைய டெக்னிக்கே என்னென்னா, ஒரு மெயின் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ப்ரோட்டகனிஸ்ட்டை வந்து அவர் ஆடியன்ஸ் வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு வேலையில் ஈடுபடுவார், ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன், ஒரு ராங் டர்ன் எடுத்துருவார். அப்போ ஆடியன்ஸும் அவர் கூட சேர்ந்து அந்த ராங் டர்ன் எடுத்துருவாங்க, ஆஹா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறொரு இடத்துக்கு அந்த கதை நகரும், அவர் வந்து டிசிஷன்ஸ் மாறும். இது நீங்கள் நிறைய படங்களில் பார்க்கலாம். ஒரு மெயின் ப்ரோட்டகனிஸ்ட்டே ஒரு தவறான திசைக்கு தள்ளுறதன் மூலமாக ஒரு மேஸ்குள்ளே அவரை சுற்ற வைக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இது நீங்கள் இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கிளைமேக்ஸில் அந்த ஸ்னோ வேர்ல்டில் கூட நடக்கக்கூடிய இடங்கள், அங்கே அதுக்குள்ளே போயிட்டு அவங்க ஒரு லிம்போவில் போய் மாட்டிப்பாங்க. அதுக்கு காரணமே வந்து ஹீரோ எடுக்கிற ஒரு ராங் டர்ன் தான். அவருடைய ப்ரொஜெக்ஷனில் வரக்கூடிய ஒரு அவங்களுடைய ஒய்ஃப் எடுக்கக்கூடிய ஒரு தவறான டிசிஷனால தான் அவங்க லிம்போவில் மாட்டிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மேஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே மாற்ற இடமே அங்கே தான். இதில் இந்த மேஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா,
ஒரு படத்தோடைய கிளைமேக்ஸ் என்னன்னு ரிவீல் பண்ணிட்டா கூட நம்ம திரும்ப திரும்ப பார்க்க முடியாது, ஒன் டைம் தான் வாட்சபிள். ஆனால் இந்த மேஸ் கிரியேட் பண்ணதால் என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு ஹேர்பின் பெண்டு நம்ம ஒரு காரில் டேர்ன் எடுக்க போகிறோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் பார்க்காம எல்லா பக்கத்தையும் சுற்றி பார்ப்போம் இல்லையா, கேர்ஃபுல்லாக டேர்ன் பண்ணுவோம்ல. அதே மாதிரி இவர் பண்ண இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு படத்தை நம்ம பார்க்கும்பொழுது நிறைய க்ளூஸை வந்து இந்த மேஸ்க்காக உண்டாக்கியிருப்பார். நீங்கள் திரும்ப பார்க்கும்போதெல்லாம் இதுக்காக தான் அங்கே வச்சுருக்காருல, இதுக்காக தான் இங்கே இப்படி முன்னாடி கொடுத்துருக்காருலன்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை ஒவ்வொரு முறையும் பார்ப்பீங்க. அதனால தான் ட்விஸ்ட்டு தெரிஞ்சாலும் ஒவ்வொரு முறை இந்த படத்தை ரீவாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. அதனால தான் இன்றைக்கும் இன்ட்ரெஸ்ட்லலாம் வந்து ஐமேக்ஸில் ரீரிலீஸ் ஆகும்போது டிக்கெட் ஃபுல்லாக ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இது வந்து கம்ப்ளீட்லி ரீவாட்சபிள் டெக்னிக்ஸை வந்து இந்த மேஸ் மூலமாக உருவாக்குறாரு. ஒரு ஆர்கிடெக்சருடைய பர்பஸ் என்னென்னா, கதை எங்கே நடக்குது, என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறத நம்பகத்தன்மையோடு நமக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இது. இப்போ நோலன் மாதிரியான ஆட்கள் வந்து லார்ஜர் தென் லைஃப் கதை எடுக்கிறதால அதுக்குள்ளே அவங்க கொண்டு வர்ற அந்த விஷுவல், அந்த ஆர்கிடெக்சர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடும். உதாரணத்துக்கு இன்டர்ஸ்டெல்லரில் ஸ்பேஸ்ஷிப்பை நமக்கு காட்டப்பட்ட விதம், இன்செப்ஷனில் அந்த லிம்போவை காட்டப்பட்ட விதம். லிம்போங்கிறது ஒரு இடத்துலேயே வந்து 50 வருஷமாக ஒரு ட்ரீமில் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க பிறந்த இடம், அவங்க வளர்ந்தது, அவங்க நடந்தது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டாந்து ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி கட்டி காட்டுறது. ரோட்டில் நடந்து போகும்போது ஆன்டி கிராவிட்டியில் பில்டிங்ஸ்லாம் வர்ற மாதிரியான விஷுவல்ஸை காட்டுறது, ஒரு கண்ணாடி இன்னொரு கண்ணாடின்னு ஆப்போசிட்டில் வச்சு ஒரு இன்ஃபினிட்டி வேர்ல்டை வந்து காட்டுற விதம் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய ப்ளேஸ் வந்து பண்ண முடியுது. ஈவன் நீங்கள் பேட்மேனோடைய அந்த டார்க் நைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த காதம் சிட்டியோடைய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பேட்மேன் மேலேருந்து குதிக்கக்கூடிய அந்த பில்டிங் அந்த பிளாக் கலர் தீமுக்கு மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து இந்த ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது ஒரு கதைக்கு வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறதோடைய பர்பஸ் என்னென்னா, ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு கட்டடத்தை பார்க்குறோம் அப்படின்னும் போது அது எந்த காலத்தை சேர்ந்தது, எந்த ஜியாகிரபிக்கில் சார்ந்தது அப்படிங்கிற 2 விஷயத்தை நமக்கு உணர்த்தும். அதே போல் இந்த படத்துலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதை வந்து ஆர்கிடெக்ட் மூலமாகவும் பண்ணுறாரு. ஒரு கட்டிடத்தை பார்க்கும்போது நமக்கு அதுலேருந்து 2 இன்ஃபர்மேஷன் தெரியும். ஒன்று, அது எந்த காலத்தை சேர்ந்தது, அது எந்த ஜியாகிரபிக்கில் சார்ந்தது அப்படிங்கிறது. இங்கே இடத்துல படத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலத்தை வேறொரு மாதிரி காட்டுறதுக்கான டூலாக அகெயின் ஆர்கிடெக்டே அவர் இதில் பயன்படுத்துகிறார். உதாரணத்துக்கு இன்டர்ஸ்டெல்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து அவங்க காட்டப்படுற வீடு வந்து ரொம்ப பழமையான ஒரு வீடாகவும், அதே சமயம் ஸ்பேஸ்ஷிப்பில் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் கிராஃப்டெல்லாம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அப்போ இங்கே ஆர்கிடெக்டையுமே டைமை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் ப்ளே மாதிரி அதை ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பார். எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த இன்செப்ஷனில் வந்து அந்த டாட்டமாக இருக்கட்டும், இல்லை அதில் அவர் போட்டுட்டு இருக்கக்கூடிய ரிங்கு, நீங்கள் இன்ட்ரெஸ்டெல்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து புக்ஸு, அதுக்கிடையே க்ளோஸ் இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். வாட்ச், அது ஒரு மிக முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதால ஆரம்பத்துலேருந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவம் அதில் இருக்கும். அப்புறம் டார்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு ஆர்கிடெக்ட், அது வேகமாக ஓடுறதுக்கான ஒரு டிசைன், அது எப்படி தூக்கணும் அப்படின்னு இது எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா. ஈவன் தோ அது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலுமே இதுக்கு மூலமாகவே அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரோலாகவே ஒரு கேரக்டராகவே நம்ம அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். நோலனுடைய சினிமாட்டோகிராஃபி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து ஐமேக்ஸ் கேமராஸ். நோலனையும் ஐமேக்ஸையும் பிரிக்கவே முடியாது. இது வந்து நிறைய பேசப்பட்ட ஒரு தகவல் அப்படிங்கிறதால அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போகாமல் அவருடைய விஷுவல்ஸ்க்கு வந்துடும். விஷுவல்ஸ் அப்படின்னும்போது இப்போ ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் அப்படின்னா வழக்கமாக இந்த ஜூம் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் போகிறதுக்கு பதிலாக அவர் என்டையர் கேமராவே வந்து சப்ஜெக்டிவோ இல்லை ஆப்ஜெக்டையோ நெருக்கமாக கொண்டாந்து ஒரு விஷுவல் வைக்கிறது மூலமாக ஒரு ஆடியன்ஸே வந்து நெருக்கமாக வந்து ஒரு கேரக்டரை வந்து பார்க்கக்கூட மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இன்சோமேனியா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து டெலிஃபோனை காட்டுறதா இருக்கட்டும், அவருடைய கை, அவருடைய முகம்னு அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூலே வந்து ஆல் பச்சினோ சொல்லியிருப்பார், ஆல்மோஸ்ட் நான் கேமராவை கிஸ் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு நெருக்கமாக வந்து கேமராவை கிட்ட வச்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதேமாதிரி ஓப்பன்ஹைமரில் அவருடைய அந்த கில்ட் உணர்வு, அவருடைய முக பாவனைகள்லாம் காட்டப்பட்ட அந்த க்ளோஸ்அப் உணர்வு இருக்கு இல்லையா, தியேட்டரில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் இருக்கும். அவருடைய கண் விழிகள் வரைக்கும் நமக்குள்ள டீட்டெயிலாக தெரியும். எந்த அளவுக்கு வந்து க்ளோஸ்அப்ஸ் நெருக்கமாக காட்டுதோ அதே மாதிரி ஒயிட் ஷாட்ஸை வந்து அந்த விஷுவல்ஸோடைய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட்ஸை வந்து பயன்படுத்துவார். உதாரணத்துக்கு இன்டர்ஸ்டெல்லரில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்
எவ்வளவு வைடில் இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்கிறது ஒரு சின்ன பூச்சி மாதிரி அப்படி கிராஸ் பண்ணி போகும். அப்போனா அவங்க எவ்வளோ வைடாக இருக்கிறாங்க, அந்த ஸ்பேஸுங்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு காட்டுறதுக்காக அந்த டெக்னிக்ஸை வந்து பயன்படுத்தியிருப்பார். இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லிம்போ வேர்ல்டை காட்டும்போது அந்த ஆர்கிடெக்டை, அந்த பாலம், அந்தாண்டு இடிந்து விழும் கட்டடங்கள், கடல்னு அவ்வளோ பெரிய வைடை வந்து அந்த காட்சிப்படுத்தியிருப்பார். ப்ரெஸ்டீஜ் படத்தில் வந்து அந்த ஃபீல்ட் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய வைடில் அந்த 2 பேர் அந்த வெளிச்சத்தில் நிற்கக்கூடிய காட்சி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வைடு ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை டைட் க்ளோஸ்அப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து நோலனுடைய காட்சிகள் வந்து ரொம்ப பிரத்யேகமாகவும் வித்தியாசமாகவும் ரொம்ப உணர்வை அழுத்தமாக சொல்கிறதுக்காக இந்த டெக்னிக்ஸை வந்து அவர் பயன்படுத்துவார். எப்படி ஒரு இசையை டைரக்டர் வந்து வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் உண்டு. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் நோட் கொடுப்பாங்க, இல்லை ரெஃபரன்ஸ் சாங்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நோலன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேருந்து ஒரு இசையை வாங்க ட்ரை பண்ணுவார். ஒரு சின்ன ஒரு சிறுகதை மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மியூசிக் டைரக்டர் கொடுத்துட்டு, இதை படிங்க, இதை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன உணர்வு தோணுதோ அது ஒரு டியூன் போட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ட்ரெஸ்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹான்ஸ் சிம்மர் போட்ட அந்த மெயின் தீம் இருக்குது இல்லையா, அப்பாவுக்கும் மகளுக்குமான உணர்வு, அதை வந்து கொடுக்கும்போது ஆக்சுவலாக அவர் கொடுத்த வெர்ஷன் அப்படிங்கிறது அந்த படத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கதை. அது வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு எமோஷ்னலான ஒரு கதை. அது ஏன் மகன் கொடுத்தார் அப்படின்னா, ஹான்ஸ் சிம்மருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அப்போ அவரு தன் பையனுக்காக போடும்போது இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறதால அப்படி ஒரு கதையை அவர்கிட்ட கொடுத்து அந்த டியூனை வாங்கி அதை இந்த படத்தில் வந்து அவர் ப்ளேஸ் பண்ணது வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒர்க். ஒரு படம் பார்க்கும்போது ஒரு பதவதைப்பான ஒரு த்ரில்லிங்கான ஒரு உணர்வு கொடுக்கணுன்றதுக்காக அந்த இசையிலுமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை பயன்படுத்துகிறாரு. ஷெப்பர்ட் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா வந்து ஒரு ஆடிட்டரி இல்லூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஃபைனைட்டாக ஒரு அப்வேர்ட்ஸாகவோ இல்லை ஒரு டவுன்வேர்ட்ஸாகவோ ஒரு டோன் வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய்ட்டு ஷெப்பர்ட் டோன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி அந்த ஆடியோ கேட்டு பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க அப்படியே ஒரு பீக்காக போயிட்டே இருக்குன்னு. அது போகலை. ஆக்சுவலாக இன்ஃபைனைட்டாக அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அது எதுக்காகனா ஒரே டோன் தான், ஆனால் நமக்கான ஒரு உணர்வு வந்து ஏதோ ஒரு பெருசாக ஹையாக நடக்க போதுங்கிற பதப்பதைப்பை வந்து அந்த இசை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ காலத்தை வந்து கதை, திரைக்கதை, ஆர்கிடெக்ட் முதற்கொண்டு எப்படிலாம் அதை பெண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோம். மியூசிக்லேயுமே அதே டைமை வந்து ஒரு இன்ஃபைனைட்டாக வந்து ஒரு இல்லூஷன் மூலமாக அந்த டைம் உணர்வையுமே வந்து இந்த ஷெப்பர்ட் டோன் மூலமாக அவர் எடுக்கிறார். விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஜெக்ட்ஸ், செட்ஸ் இது மூலமாக வச்சு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து விஎஃப்எக்ஸ் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. பட் சிஜிஐ அப்படிங்கிறது முழுக்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸால் வந்து உருவாக்கப்படுறது. நோலனுக்கு முடிந்தவரை வந்து அவர் விஎஃப்எக்ஸ் பக்கம் தான் போக விரும்புவார். சிஜிஐ விரும்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதே பிடிக்காது, அதை போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, டன்கிரிக் படத்தில் வந்து அவ்வளோ சோல்ஜர்ஸ் நிற்பாங்க, ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் நிற்கிற மாதிரியான காட்சிகளில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒரு படத்துலனா கூட ஒரு பெரிய க்ரௌடு காட்டணும்னா ஒரு 50 பேர் என்ன போதும், அதை எடுத்து 500 பேராக காட்டுவாங்க. 100 பேர் இருந்தால் அது வந்து 1000 பேராக அப்படி மல்டிபிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அதுக்கு கூட அவர் என்ன பண்ணுறாரு, தூரத்தில் சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு மாதிரி அட்டையில் வந்து அவங்கள வரைஞ்சி அந்த தூரத்தில் வச்சு எடுத்துருப்பார். ஸோ அங்கே கூட வந்து விஎஃப்எக்ஸ் தேவையில்லாமல் வேண்டாம் அப்படின்ட்டு. இன்டர்ஸ்டெல்லில் வந்து ஸ்பேஸ் ஷிப்பை காட்டினதாக இருக்கட்டும், அந்த டெஸ்ட்ராக்ட், இது எல்லாமே வந்து ஒரு விஎஃப்எக்ஸில் தான் ட்ரை பண்ணியிருப்பார். இன்செப்ஷனில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான அந்த ஹோட்டல் ரூமில் நடக்கக்கூடிய அந்த ஆன்டி கிராவிட்டி ஃபைட் சீன், அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து ரிக்லாம் பயன்படுத்தி ஒரு ரொட்டேட்டிங் ட்ரம் மாதிரி உள்ள இந்த செட்டை போட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி முடிஞ்ச வரை அவர் ப்ராக்டிக்கலாக செட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவார். முடியாத பட்சத்தில் விஎஃப்எக்ஸ் போக ட்ரை பண்ணுவார். ஆப்பன்ஹைமரில் கூட பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிக்கல், இந்த குவாண்டம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு கூட நிறையா அந்த வாட்டரில் கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி லைட்ஸ், பார்ட்டிகல்ஸ்லாம் வச்சு அதை விஷுவல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அவர் எடுக்கக்கூடிய இவ்வளோ பெரிய லார்ஜர் தன் லைஃப் மூவி, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மூவியில் அவர் நினச்சிருந்தா விஎஃப்எக்ஸ், சிஜின்னு சொல்லி பயங்கரமாக எடுத்துருக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப மினிமலாக அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது தான் அவருடைய சிறப்பு அம்சம். எனது கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு ஃபாலா அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்லாம் வந்துடும். அவருக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதுவும் தமிழில் குறிப்பாக எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. செல்வராகவனே ஒரு முறை ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஆதங்கமாக சொல்லியிருந்தார்,
கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஒர்ஷிப் பண்ணப்படுறாரு. அவரோட படங்கள் இங்கே வந்தால் முதல் ஷோ போய் பார்க்கணுன்னு ஆடியன்ஸ் ஆசைப்படுறாங்க. ஆனால் தமிழ் டைரக்டர்ஸ்க்கு அந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ் டைரக்டர்ஸ் படம் பண்ணால் இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஒன்று சொல்லியிருந்தார். தமிழில் செலிப்ரேட் பண்ணப்பட்ட டைரக்டர்ஸில் ஒருத்தர் வந்து செல்வராகவன். அவர் வந்து இப்படி ஒரு கமெண்ட்டு சொல்கிறாரு அப்படின்னா நோலனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஃபால் பற்றி நம்ம பேசும்போது அதுக்கான தர்க்க நியாயங்களை நம்ம முன்வைக்கணும் இல்லையா? டன்கிரிக் எடுத்துக்கலாம். 1940 வேர்ல்டு வார் செகண்ட் டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் சேர்ந்த வீரர்கள் ஒரு 3,38,000 பேர் வந்து ஒரு நாசி படையால் சூழப்பட்டு சிக்கிக்கிறாங்க. பிரிட்டனோட அந்த ராயல் நேவி இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்படி சிவிலியன் போட்ஸை பயன்படுத்தி காப்பாற்றினாங்க, அந்த இன்சிடெண்ட்டை பேக் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோரி பண்ணப்பட்டிருக்கு, இந்த படமும் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி, அது வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஃபேசினேட்டிங்காக இருக்கலாம். ஆனால் படமாக பார்க்கும்போது வெறும் ஹிஸ்ட்ரியாக மட்டுமே, ஒரு தகவலாக மட்டுமே அதை நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு எமோஷன் வேணும். ஒரு 3,38,000 பேர் சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதைப்பதைப்பு நமக்கு வரணும் இல்லையா? அதுதான் இந்த படத்தில் மிக மிக முக்கியமான ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். நிறையவே வந்து இது விஷுவலாக வந்து ட்ரீட்டாக கூட இருந்திருக்கலாம், நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு அதன் வழியாக நம்ம கதை சொல்லுவோம் இல்லையா? இப்போ அவரே வந்து இன்டர்ஸ்டெல்லார் பண்ணும்போது கூப்பர் வழியாக தான் நமக்கு வந்து அந்த கதையை வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் அப்படியான ஒரு பிரதானமான பாத்திரமோ அதுக்கான ஒரு எமோஷனல் குவாஷன்ட்டோ அவர் வந்து கிரியேட் பண்ணாமல் போய்ட்டுறாரு. சேவிங் ப்ரைவேட் ரையன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய கதை வந்து டாம் ஹாங்க்ஸ் மூலமாக தான் சொல்லப்படும். அவர் தான் அதோட பிரதான பாத்திரம். அப்படியே நம்ம ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே ஜூஸ் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்கிறது விஷுவலாக காட்டப்பட்டாலும் கூட நமக்கு பிரதான பாத்திரமான ஷிண்ட்லர் வழியாக தான் அந்த கதை வந்து நகர்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வடிவமைப்பு இந்த படத்துக்குள்ளே இல்லாமல் போனது அப்படிங்கிறதான் பிரச்சனையே. இன்னொன்று, அதை நான் லீனியராக சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து நிறைய குழப்பங்களுக்கு வித்துடுது. இப்போ வழக்கமாக அவர் என்ன பண்ணுவார், நான் லீனியர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நிறைய க்ளூஸ் அண்ட் ட்ரேசஸ் வந்து நம்மளுக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் இதுக்குள்ளார புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைங்கிறதுனாலையும் அந்த ராயல் நேவி மீட்டாங்க இல்லையா, அதுவே வந்து ஒரு பெரிய ஐடியாங்கிறதுனால அதையே அவர் சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. தன்னோட புது ஐடியாஸை இந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளார நான் லீனியர் பேட்டர்னுக்குள்ளார கொண்டு வர முடியாததுனால அதுவுமே வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் வந்து அந்த டன்கிரிக் படத்தோட ஒரு ஃபெயிலியருக்கு ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் அது வந்து கமர்ஷியலி சக்ஸஸ் அப்படின்னாலும் கூட நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த படத்தை வந்து அது பயங்கர ஃப்ளாடான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட படங்கள்லேயே ரொம்ப மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான படம் அப்படின்னா வந்து டெனட் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மேலே ஒரு பெரும் காதல் இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்களை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னார். இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்பை த்ரில்லருக்குள்ளார தன்னோட ஸ்டைல் ஆஃப் கதையை வந்து சொல்கிறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அதுக்குள்ளார அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இந்த படம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஒரு எமோஷனல் டெப்த் இல்லாத ஒரு படமாக போய் முடிஞ்சிருச்சு. இப்போ பொதுவாக வந்து 2 டைப் ஆஃப் ஸ்பை த்ரில்லர் மூவிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான படங்கள், அது வந்து பயங்கர ஆக்ஷனாக ஆடியன்ஸை வந்து பயங்கரமாக என்கேஜ் பண்ணுற படமாக இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பைஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு நாட்டுக்குள்ளார வேவு பார்க்க போன மனிதன், அவனோட அகப்பிரச்சனை, அவன் என்ன மாதிரியான ஒரு புது இடத்துக்குள்ளார வாழும்போது அவன் 2 விஷயங்களை சார்ந்திருக்கு. தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சும் வாழணும், தன்னோட அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியோடவும் அவன் போராடணும். இது 2த்தையும் சொல்லக்கூடிய கதை அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த 2 டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ்குள்ளார ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் தான் பெரிய அளவில் உலக அளவில் போய் ரீச் ஆனது அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸு பெரிய இந்த மூவி பஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கலாமே தவிர்த்து அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இந்த படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு சிக்கல்குள்ளே தான் போய் சிக்கிக்குது. என்ன அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூவும் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனால் என்னென்னா அது ஆன்டகனிஸ்டிக் வைக்கல, ப்ரொட்டகனிஸ்டிக் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதை வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான ஒரு படமாகவும் விஷுவல் ட்ரீட்டாகவும் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இது 2த்துலையுமே அது ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஆன்டகனிஸ்டிக் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அவன் வந்து ரொம்ப நேர்மையானவன், அவன் எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட மாட்டான், தன்னோட வேலையை மட்டும் தான் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட ப்ரொட்டகனிஸ்டிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீஷேவோட நீலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இந்த வாழ்க்கைக்கு பெரும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துகிற ஒருத்தனாகவும் இருக்கான். இப்போது ஆன்டகனிஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்குது. ஆனால் ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த காரணம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்குது. அது பெருசாக கோரில் போய் ஒரு எமோஷனை கோரலை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அவர் யூஸ் பண்ண அந்த என்ட்ரோப்பிங்கிற ஐடியாவுமே வந்து அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியாக்கி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு அது வந்து புரியல, ஏன் இது நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நோலன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஃபீல் இட் அப்படிங்கிறாரு.
இப்போது நோலன் வந்து எந்த படத்துக்கும் தன்னோட இதுக்கு முன்னாடி வந்த எந்த படங்களுக்கும் அப்படியான ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணதே கிடையாது. அப்படி அவர் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை அவரால் வந்து சரியாக சொல்ல முடியாமல் போயிடுச்சோங்கிற ஒரு அர்த்தம் தான். இங்கே தமிழ்லேயே கூட பாலா ஒரு முறை ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். என்னென்னா வந்து என் ஃபிலிம்ஸை வந்து நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நீ இப்படி பாருன்னு சொல்கிறதுலாம் வந்து தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு. இதே வந்து ஹாலிவுட்டில் குவென்டினும் வந்து நிறைய நேரங்களில் சொல்லியிருக்காரு. அவரோட படங்கள் பற்றி இன்டர்வியூஸில் கேட்கும்போது வந்து இதெல்லாம் ஏற்கனவே கேட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, திரும்ப நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். இன்டர்ஸ்டெல்லார் வரைக்குமான கிறிஸ்டோபர் நோலன் இந்த மாதிரி எந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளாரையும் போனதில்லை. அப்படியே சொன்னாலும் அதிகபட்சமாக ஒரு வார்த்தை இல்லை வேறு ஏதாவது ஒரு அதுக்கு பூடாகமாக ஒரு பதில் சொல்லிட்டு போவாரே தவிர நேரடியாக நீ இதை வந்து ஃபீல் பண்ணு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாதெல்லாம் அவர் சொன்னதே கிடையாது. டெனட் படத்துலையுமே கூட இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்குது. ஆனால் அது யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆன்டகனிஸ்டிக் இருக்குது, ப்ரொட்டகனிஸ்டிக் இல்லை. டெனட்டில் ஆன்டகனிஸ்டிக் வந்து ஒரு அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வச்சிருக்காருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இதை வந்து அவர் டார்க் நைட் படத்துலையுமே சொல்லியிருப்பார் ஜோக்கருக்கு. பட் அந்த படத்தோட பிரதான பாத்திரமான பேட்மேனுக்கும் அது இருக்குங்கிறதுனால, பேட்மேன் வழியாக தான் அந்த கதையை பார்க்கணுங்கிறதுனால அந்த எம்பத்தி வந்து நமக்கு பேட்மேனோட சீக்கிரமாக ஒட்டிக்கும். ஆனால் ஜோக்கர் பண்ணுற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு ஹையை கொடுக்கும். இதை வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணாமல் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆப்பன்ஹைமர்னு ஒரு படம் இருக்குது. அது வந்து அமெரிக்க வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனை பற்றின ஒரு கதை. ஆப்பன்ஹைமர் வந்து ஹீரோவாக கொண்டாடப்படலாம், சில நேரங்களில் வில்லனாக கூட சொல்லப்படலாம். என்ன இருந்தாலும் அவர் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்லையா. அவரோட படங்களுக்குள்ளார போய் கிறிஸ்டோபர் நோலன் தன்னோட ஐடியாஸ் இருக்குல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் அவரோட சயின்ஸோட ஐடியாஸ் ஆர்எல்ஸ் அவரோட படங்களில் இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அவரால் வைக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா அந்த கதை வந்து ஆல்ரெடி மனிதர்களுக்கு தெரிஞ்சது, அந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சது. அவங்க வந்து என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதுதான் அவரோட படங்களுக்கு இன்றைக்கி நிகழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம இன்னொன்று சொன்னோம், ஒரு மனிதனோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸை ஒரு ப்ரொட்டகனிஸ்டுக்கு வைக்கிறதன் மூலமாக அந்த கதை வந்து ஒரு மனம் சார்ந்ததாகவே போகுது. இப்போது நம்ம ஒரு தாட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தாட் வந்து ஒரே நேர்கோட்டிலலாம் போகாது, அது நிறைய அலைதலுக்குள்ளாகும். அந்த அலைஞ்சு ஒரு இடத்துக்கு வந்து நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். மேபி அந்த கன்க்ளூஷன் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு மனிதனோட அகத்தோட சிக்கலை சொல்லும்போது கிறிஸ்டோபர் நோலனுக்கு ஒரு வசதி இருக்குது. என்ன அப்படின்னா அவரால் அதோட ஸ்க்ரீன் பிளேவையுமே அதே மாதிரியே போட முடியுது. நம்மளோட எண்ணங்கள் எப்படி கலைஞ்சு வருதோ அதே மாதிரி அவரோட ஸ்க்ரீன் பிளேவும் கலைச்சி போட்டு அவரால் விளாட முடியுது. ஆனால் இது எதுவுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்குள்ளார இருக்கிறதுலையோ இல்லைனா ஒரு பயோபிக்குள்ளார போடுறதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது. இதுதான் அவரோட ஸ்ட்ரகிளுக்கான ஒரு இனிஷியலான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் ரொம்ப பேசிக்கலாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா ராங் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட். பட் அது அவரை ரொம்ப கன்விக்ஷனோட போல்டான டிசிஷனாக தான் எடுக்கிறதா அவர் வந்து சொல்கிறாரு. ஹிரோஷிமாவில் அட்டாமிக் பாம் போடப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்கன்ஸால் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவர் மட்டும் வெளியே போவார்னு இருக்கும். இதுவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் அகத்துக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னு இல்லை, அது ஒரு சோகமான காட்சி மாதிரி நமக்கு ஒரு மெலோ ட்ராமா மாதிரி போயிடுச்சே தவிர்த்து அவரோட அந்த கோரோட எமோஷனை வந்து நமக்கு கடத்தாமல் போயிடுது. ஒரே காரணம் இந்த படம் ஓடினதுக்கு அப்படின்னா அது அமெரிக்க வரலாறை வந்து பேக் பண்ணுது அப்படிங்கிறதுனாலையும் ஆஸ்காருமே அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான். அது அவரோட பெஸ்ட் ஒர்க் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கிறிஸ்டோபர் நோலன் படங்களில் வரக்கூடிய உமன் கேரக்டர்ஸ் இன்டர்ஸ்டெல்லாருக்கு முன்னாடி இன்டர்ஸ்டெல்லாருக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம இதையுமே பிரிச்சிட முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பெண் கதாபாத்திரங்களும் அவர் நல்லாவே வடிவமைச்சிருப்பார். இன்செப்ஷனில் மால் தான் அதோட ரொம்ப கோர் பிளாட்டு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்டர்ஸ்டெல்லாரில் கூப்பர் எப்படியோ அதே மாதிரி மர்ஃப் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இதை அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லலாம். டெனட்டெல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட வந்து அண்டர் டெவலப்டு உமன் கேரக்டர், சும்மா நம்ம ஊரில் தமிழில் எழுதுவாங்கள்ல பாட்டுக்கு ஹீரோயின் வந்துட்டா போதும் அப்படின்னு, அந்த மாதிரி பெரிய அளவில் உமன் கேரக்டர்ஸ்க்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப சுமாராக எழுதி வந்து படம் பிடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கதை பிடிக்கிறதுல மட்டும் இல்லை, அதை ஸ்கிரிப்டாக மாற்றுறதுக்குள்ளாரையும் கிறிஸ்டோபர் நோலனுக்கு ஒரு வித்தை இருந்துச்சு. அதுக்கு அவரோட ஹெல்ப் பண்ணது அவரோட பிரதரான ஜோனத்தன் நோலன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜோனத்தன் நோலனோட பேசிக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் வந்து மொமெண்டோவாக அவர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் டார்க் நைட் ரைசஸாக இருக்கட்டும், இன்டர்ஸ்டெல்லார், இப்படி எல்லா படங்கள்லையுமே ஜோனத்தன் நோலனோட ரைட்டிங் வந்து அவருக்கு பெரிய பேக்கிங்காக இருந்திருக்கு. எக்ஸப்ஷனலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்செப்ஷன் படத்தை சொல்லலாம். அது வந்து முழுக்க நோலன் தன்னோட அகத்துக்குள்ளே இருந்து எடுத்தேன் அந்த கதையை அப்படின்னு சொல்கிறார். தனக்கு வந்து அந்த இல்யூசிவ் ட்ரீம்ஸு இதெல்லாமே அப்புறம் தன்னை இன்ஸ்பயர் பண்ண சில விஷயங்கள் இருந்தால் அது பண்ணதுனால அவரோட ஓன் ரைட்டிங் அதில் இருந்திருக்கு. ஜோனத்தன் நோலனோட அவர் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா படமுமே மேசிவான ஹிட்டு, அவ்வளோ ஆழமான எழுத்தும் கொண்டதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டன்கிரிக்கு, டெனெட்டு, ஆப்பன்ஹைமர், இப்போ வர ஒடிசி வரைக்கும் அவர் தன்னோட பிரதரோட ஒரு கொலாபரேட் பண்ணவே இல்லை.
இதுலேயுமே கூட அவருக்கு அந்த ரைட்டிங்கோட போதமை இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நோலனோட இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன் மாதிரியான படங்களோட மியூசிக்ஸ் வந்து இன்றைக்கும் பல பேர் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்களோட ஹெட்ஃபோன்ஸில் போட்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக வந்து இன்டர்ஸ்டெல்லார் மியூசிக் வந்து இன்றைக்கும் அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாருக்கு அப்புறமா வந்த எல்லா படங்கள்லையும் மியூசிக் வந்து ரொம்ப புவராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு காரணம் ஹான்ஸ் சிம்மர் பிரிஞ்சது. எப்படி வந்து ஜோனத்தன் நோலனை பிரிஞ்சதுனால அவரோட ரைட்டிங் வந்து வீக் ஆச்சு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் ஹான்ஸ் சிம்மர் பிரிஞ்சதுக்கப்புறம் அவரோட மியூசிக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தரத்தை இழந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் தரம் அப்படிங்கிறது வந்து அதோட அந்த குவாலிட்டி ஆஃப் திங் தான். நம்மளோட ரீவாட்ச் மாதிரி ரிப்பீட்டடாக அந்த மியூசிக்கை கேட்காம அது தடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான். அதே பழைய டெக்னிக்ஸ் அவர் மியூசிக் என்னெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாரோ அதே டெக்னிக்கை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறாரு. பட் அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஒடிசியில் வந்து கடவுள்கள் நேரடியாகவே தங்களோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நோலன் எங்கேயுமே இன்டர்ஸ்டெல்லார் வரும்போது கூட அது ஒரு அனாமலி அப்படிங்கிற மாதிரி, அது கடவுள்னு அவர் சொல்லலை, தே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு போயிடுறாரு. ஆனால் இப்படி ரேஷ்னலிஸ்டிக்கான ஒரு திங்கிங் கொண்ட நோலன் இந்த படத்தில் அது எப்படி பிக்சரைஸ் பண்ண போகிறாரு, எப்படி தன்னோட கருத்தை அதுக்குள்ளே வைக்க போகிறாரு, தன்னோட ஐடியாஸை எப்படி பிச் பண்ண போகிறாரு, தன்னோட நான்லீனியர் கதையை தன்னோட மேட்சுக்கு எப்படி நிகழ்த்த போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி அவர் தன்னோட ஃபாலில் இல்லை அப்படிங்கிறத ஒடிசி படத்தில் நிரூபிக்கிறாரா, இல்லை நான் ஃபாலில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத அந்த படமும் நமக்கு உணர்த்துமாங்கிறத இன்னும் ஒரு 6 மாதத்தில் நாம் விட்னஸ் பண்ண போகிறோம்.